வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற விடாமுயற்சி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் அஜித் ஒரு வெக்கேஷனுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. 2 பேரும் பேசுகிறாங்க, பழகுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு தான் பார்த்திங்கன்னா த்ரிஷா. ஸோ இவங்க 2 பேரும் லைஃப் ஹாப்பியாக போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்குது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமாக மிஸ்கேரேஜ் ஆயிடுது த்ரிஷாவுக்கு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்த த்ரிஷாவும் அஜித்தும் 2 பேருமே ஒரு கட்டத்தில் வெறுத்து வாழ்க்கையவே டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணதுக்கப்புறம் த்ரிஷா நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நானே கொண்டு வந்து விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரோட் ட்ரிப் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்படி அந்த ரோட் ட்ரிப்பில் த்ரிஷாவை அஜித்துக்கே தெரியாமல் கடத்திட்டு போயிடுறாங்க. அஜித்தையே ஏமாற்றி கடத்திட்டு போயிடுறாங்க. பார்த்தா அதை சேஸ் பண்ணி போகிறாரு அஜித்து. போனால் அங்கே எதிர்பாராத ட்விஸ்ட்டு டேர்னு அதெல்லாம் இருக்குது. அதையும் மீறி எல்லா ட்விஸ்ட்டு டேர்ன்ஸு மீறி த்ரிஷாவை அஜித் காப்பாற்றினாரா, ஏன் த்ரிஷாவை கடத்திட்டு போனாங்க, என்ன ரீசன் அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. ஸோ இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் எடுத்த விதம் நல்லாயிருக்கு, கேஸ்டிங் நல்லாயிருக்கு, அந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. பட்டு ஸ்க்ரீன் ப்ளே தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சரி, ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்து எடுக்கிறீங்க, ஓகே. இங்கிலீஷ் படத்துக்கு ஓகே, அது தமிழ் படத்துக்கு ஓகேவா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ பொதுவாகவே இதுக்கு முன்னாடி வந்த மகிழ் திருமேனி படத்துலலாம் அந்த ட்விஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு சில ட்விஸ்ட்லாம் கொடுப்பாரு, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த ட்விஸ்ட்டு டர்ன்ஸ்லாம் ஒர்க் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகலை. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாகவே ஆயிடுச்சு. இந்த படம் காமனாக ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஜித் ஃபேன்ஸுக்கு பிடிக்காது இந்த படம். அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா அஜித் ஃபேன்ஸ்லாம் அப்படியே பேன்னு பார்க்குறாங்க, ஒரு எந்தூசியாஸ்டியே இல்லாமல் பார்க்குறாங்க. கடைசி 30 நிமிஷம் அவங்களுக்கான அந்த போர்ஷன் வருது. இருந்தால் கூட அது வரைக்கும் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியல. அது ஒரு பெரிய மைனஸ் ஆகிடுச்சு. இந்த படம் நீங்கள் ஒரு அஜித் ஃபேனாக இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எந்தவித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் இந்த படம். இந்த படத்தில் கேமரா ஒர்க்கு, மித்த எடிட்டிங்கு, மியூசிக்கு, முக்கியமாக மியூசிக் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாஸ் பண்ணி நிறைய இடத்துல மியூசிக் வரும். அதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. மித்தபடி பாட்டு நல்லாயிருக்கு, 2 பாட்டு நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு பாட்டும் நல்லாயிருக்கு, அந்த தீம் மியூசிக் பாட்டும் நல்லாயிருக்கு. அதெல்லாம் ஓகே, எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் தான் கோட்டை விட்டாங்க. இது ஒரு ரோட் ட்ரிப் படம் அப்படின்னு தான் நம்ம நினச்சி போகிறோம். அப்படி தான் ட்ரெய்லர்லேயும் காட்டினாங்க. ஆனால் அது ஏன், எதுக்கு அப்படின்ற அந்த ஒரு தருணத்தை வரும்போது நமக்கு அந்த ட்விஸ்ட்டு உடைக்கும் போது செம்மையாக இருக்குல்ல இந்த ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கணும்ல. அப்படி இல்லாமல் போனால் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. நிறைய பாசிட்டிவ் இருந்தால் கூட அந்த மேஜர் அந்த மைனஸ் இந்த படத்தை ரொம்பவே ஸ்லோ டவுன் பண்ணிருச்சு. நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் இந்த படத்துக்கு போய் பாருங்கள். இது ஒரு ஆவரேஜ் படமாக இருக்கும்.